ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸி லைஃப் ஸ்டைல் அண்ட் vlogs. இன்றைக்கி இந்த vlog அக்ஷய திருதி அன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அக்ஷய திருதி ரொம்பவே நல்ல நாள். இந்த நாளில் நம்ம புதுசாக எது ஆரம்பித்தாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி நிறைய நியூ பிகினிங்ஸ் வந்து நம்ம vlogல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த vlogவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதனால் அந்த வெரி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வாழை மரம் நடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசையாக இருந்தது. அதனால் அந்த வாழை மரம் வந்து சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் நட்டு வச்சோம். ஸோ நட்டு வச்சு நல்லாவே அழகாகவே வளர்ந்துருச்சு. 10 மந்த்ஸ் கழிச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த பூ வந்து வந்தது. அதுக்கப்புறம் 11th மந்த் 12th மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழைத்தார் வந்து கிடச்சிது. ஸோ ரியலி பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாழைத்தார் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 சீப்பு வந்து பழம் அதில் இருந்தது. ஃபுல்லாகவே பழுத்துட்டு நான் வெட்டிக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அத்தை தான் வந்துட்டு இல்லை, ஒரு பழம் பழுத்தாவே நம்ம வந்து வெட்டிடலாம், இல்லைனா குருவி அணில் எல்லாம் சாப்பிட்ரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லு தாரும் வேஸ்ட் ஆயிடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் அந்த பழங்களெல்லாம் நம்ம குருவி அணிலுக்கு நம்ம வைக்க தான் போகிறோம். மாடியில் கொண்டு போய் வச்சுருவேன். ஸோ அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். பழுத்த பழங்களை கொண்டு போய் மேலே மாடியில் வச்சுட்டு அதை சாப்பிட்டுக்கும். இப்போது எல்லா பழத்தையும் நம்ம பழுக்கிற வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அணில் எல்லாமே வந்து சாப்பிட்டு எல்லா பழமுமே வேஸ்ட் ஆயிரும், நம்ம எதுவுமே சாப்பிட முடியாமல் ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து வெட்டிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு நல்ல நாள், அக்ஷய திருதியை. அதனால் இன்றைக்கி எந்த நீங்கள் நியூ பிகினிங் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி தோட்டத்தை வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் புது செடிகள்லாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின விதைகள் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு நியூ ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோஃபா செட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணி நம்ம பட்ஜெட்குள்ளே வருதா அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் இதை வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணோம். நான் மட்டும்தான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன், ஹஸ்பண்ட் வரல. ஸோ நான், அப்பா, அம்மா 3 பேர் மட்டும் போய் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இது பொள்ளாச்சியில், அது எங்கள் ஊர் ஊத்துக்குளியில் இருக்க கடையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப வந்து லக்ஸூரி அண்ட் ப்ரீமியமாக உட்காந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சோஃபாஸ் வந்து நான் வாங்கலை. ஓரளவுக்கு மிடில் ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நான் வந்து வார்ட்ரோப்ஸ் பார்த்தேன். வார்ட்ரோப்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நல்லா ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருந்தது. ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா லோவஸ்ட் இருந்து ஹையஸ்ட் எவ்வளோ ரேஞ்ச் வேணாலும் போகுது. ஸோ நமக்கு தேவையான வார்ட்ரோப்பை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட. பார்கெனும் நம்ம அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரியெல்லாம் அவங்க இல்லை. ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து நம்ம பார்கெயின் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ரேஞ்ச் என்னவோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் காட்டு சோஃபாஸ், அதர் சோஃபாஸு, உட்டன் சோஃபாஸ் அண்டு வந்து ப்ரீமியமாக இருக்க 50Kக்கு மேலே இருக்க அந்த சோஃபாஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு இந்த சோஃபா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சாக்லேட் கலரில் செமையாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி பெரிய சோஃபாஸ் கொண்டு போகிறதுல எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கங்காட்டி சந்தில் போய் தான் வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஸோ அதனால் அந்த சந்தில் இந்த சோஃபாவோட வித்து வந்து சூட் ஆகாது, கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. ஸோ டோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து டோ பண்ண முடியாது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவ்வளோ இடம் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு மிடில் ரேஞ்ச் சோஃபா தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பூஜா செட், அவங்களோட பூஜா செட் டிசைன்ஸும் நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே நான் உள்ளே போய் பார்த்தேன். அப்புறம் ஷாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த சோஃபாஸ், டைனிங் டேபிள், காட் எல்லாமே இருந்தது. அங்கேயும் போய் பார்த்தோம். ஸோ நியூவாக இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, மேரேஜ் செட் அப்படின்னாலும் இவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். குவாலிட்டி வைஸ் சூப்பர், டிசைன்ஸும் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ காட் அப்புறம் மேட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. கிங் சைஸ், குவீன் சைஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ரஸோட குவாலிட்டி நீங்களும் செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மேலே ஏறி நின்று குதிச்சு கூட பார்த்து அதோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் சோஃபாஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அதில் ரிலாக்ஸிங்காக இருக்கா, நம்ம உட்கார அண்ட் வந்து படுத்து கூட நீங்கள் வந்து அந்த குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம சோஃபாஸே நம்ம மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் வாங்குகிறோம். யாருமே நம்ம உட்கார போகிறதில்ல சோஃபாவில் வந்து. டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிடுவோம். ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க நடந்துட்டாங்க.
என்ன நம்ம கேட்குறோமோ அதை வந்து கரெக்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அங்கே ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இங்கே போய் இந்த ஷாப்பில் வந்து ஜஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அக்ஷய திதி அப்படிங்கிறனாட்டி எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு நாங்கள் வந்து போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இவளுக்கு சீக்கிரமாகவே 5 to 6 மந்த்ஸ்க்குள்ளே காது குத்து அண்ட் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட விலை வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ நமக்கு அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ இருக்க டைமில் நம்மளோட மணி சேவிங்ஸ் வச்சு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்ட்டு. நாங்கள் எப்போவுமே போய் எடுக்கிற ஷாப்பில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வெங்கட பாலாஜி ஜுவல்லர்ஸ் பொள்ளாச்சியில். இதோட அட்ரஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அவளுக்கு அழகாக க்யூட்டாக பட்டுப்பாவடைக்கு அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி ஒரு ஜிமிக்கி கமல் தான் எடுத்திருந்தோம். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷாப்போட அட்ரஸ் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான். இந்த விளாக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பர் ஹாப்பி அண்ட் சந்தோஷமான நியூஸ் தான் உங்களுக்கு நீங்கள் இந்த விளாகில் வந்து பார்ப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பர்ச்சேசஸ் சந்தோஷமாக இருக்கக்கூடியதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தம்பி வந்து ரொம்ப நாளாக வந்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான். இப்போ தான் 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு நல்ல பெரிய வீடாக வந்து கட்டினாங்க. ஸோ அந்த அழகான வீட்டில் ஒரு குட்டி கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான். ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தான். ஒரு சின்ன பேட் டைம்னால அப்படியே வரும் கார் வந்து வாங்குற மாதிரி நம்ம போவோம். அப்போ பார்த்தா அந்த மணிக்கு வந்து வேறு செலவு வந்துடும். வீட்டில் ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். இல்லைனா பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ தான் வந்து அவனுக்கு நல்ல டைம் ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான கார் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. இது செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஆனால் வந்து பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஃப்ரெஷ் நியூவாக அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது கார் வந்து. ஸோ ஹீ ஃபீல்ஸ் வெரி லக்கி. ரொம்ப வந்து லக்கியாக சந்தோஷமாக இருந்தான். இந்த மாதிரி ஒரு சூப்பர் கார் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. விலாகில் வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். பட் இருந்தாலும் நான் எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ காரில் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு அன்றைக்கி சூப்பராகவே முடிஞ்சது. கார் நிஜமாகவே லக்ஸூரியாக இருந்ததுங்க. ஷிஃப்ட் டிசையர் தான் வந்து அந்த காரு. சூப்பராக இருந்தது. நான், குட்டி பாப்பா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே காரில் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது. அப்படியே கார் வந்து அப்படியே ஃப்ளையிங்காக இருந்தது. குட்டி பாப்பா தான் காரில் ஏறிட்டு ரொம்ப வந்து ரவுஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதை நீங்கள் பாருங்கள். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாகில் எல்லாமே சந்தோஷமான நியூஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஸோ இதே மாதிரி நிறைய ஹாப்பி விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங்காக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.